எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு லாவண்யா கிரேட் இன்ஃபர்மேஷன் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ முதல் முறையாக பார்க்கறதா இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கொண்டே வரும். ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்திங்கன்னா, தாலுக்கா ஆஃபீஸில் வந்து நம்ம மனுக்களை கொடுத்து ப்ராசஸ் வந்து நம்மளுக்கு தேவையான ப்ராசஸ் தான் என்னென்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு பட்டா வாங்குறதா இருக்கட்டும், ரேஷன் கார்டு வாங்குறதா இருக்கட்டும், உதவித்தொகை வாங்குறதா இருக்கட்டும், நம்ம வந்து மோஸ்ட்லி நம்மளுக்கு தெரிஞ்சது என்னென்னா, நம்ம தாலுக்கா ஆஃபீஸ் போய் அப்ளை பண்ணணும் அப்படின்ற தாட் தான் நம்மளுக்கு எல்லாமே இருக்கும். ஆனால் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே மாற்றமாக இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குது. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா கேம்ப்லாம் போடுறாங்க. ஸோ அது மூலிமா இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுடன் ஸ்டார்டிங் கேம்பும் போடுறாங்க இல்லையா? ஸோ இந்த மாதிரி கேம்ப் மூலிமாவும் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேரடியாகவே தாலுக்கா ஆஃபீஸ் போயும் ஃபில் பண்ணுற மாதிரி இப்போ நிறைய வழிகள் வந்து நிறையா இருக்குது. முன்னெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது பண்ணுறதா இருந்தாலும் தாலுக்கா ஆஃபீஸ் மட்டுமே போகிற மாதிரி தான் இருக்கும். ஸோ ஆன்லைனில் பண்ணுறதால வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே கொஞ்சம் டிலே ஆகிற மாதிரி இருக்குது. அதை விட கம்பேர் பண்ணும்போது நம்ம தாலுக்கா ஆஃபீஸ் போனோன்னா கொஞ்சம் உடனடியாக கொஞ்சம் சீக்கிரமாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதை விட சீக்கிரமாக எங்களுக்கு தீர்வு வேணும் அப்படின்ற மாதிரி கேட்டிங்கன்னா, நீங்கள் என்ன பண்ணலன்னா, ஒவ்வொரு வாரமும் திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா கலெக்டர் ஆஃபீஸில் வந்து குறைதீர் மனு நடக்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குறைகளை வந்து நீங்கள் மனுக்களாக எழுதி வந்து பார்த்திங்கன்னா நேரடியாக வந்து கலெக்டர் ஆஃபீஸர்கிட்டே நீங்கள் கொடுத்து உங்களுடைய கோரிக்கையை நீங்கள் வைக்கலாம். ஸோ அதன் மூலிமா நீங்கள் வந்து அந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய குறைகளுக்கான தீர்வு வந்து பார்த்திங்கன்னா உடனடியாக வந்து கிடைக்கும் அப்படின்ற மாதிரி தகவல் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கலெக்ட் பண்ணுற எல்லா ஃபார்ம்ஸுமே உடனடியாக அந்தந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் அமுச்சு வச்சுருவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு எதனா நாள்பட்ட பிரச்சனைகள் வந்து இருந்ததுன்னா ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். நிறைய பேருக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கார்டு ரொம்பவே டிலே ஆகும். நிறைய முறை வந்து எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்ளை பண்ணியிருந்துமே அவங்களுக்கு வந்து கிடைக்காம இருக்கலாம். ஓஏபி பைசா வந்து நிறைய முறை எழுதி போட்டு ரிஜெக்ஷன் ஆகிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து நாட்பட்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி குறைதீர் முகாமில் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் இந்த வாரம் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்னா அடுத்த வாரம் அதோடைய ஸ்டேட்டஸையும் வந்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிற மாதிரி ஏற்பாடு செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த முறை வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி நான் உங்களுக்கு நினைக்கிறேன். வீடியோஸ் பார்க்குற உங்கள் ரிலேட்டிவ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.